பாத்துட்டீங்களா கொஸ்டின் பேப்பரை? எழுதிட்டீங்களா? எப்படி எழுதிருப்பீங்க? தரமா தான் எழுதிருப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. 1 மார்க் மட்டும் நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. 1 மார்க்கான ஆன்சர் கீ நம்ம போட்டாச்சு. நம்ம சூப்பர் கைட், அது சூப்பர் கைடா இல்ல அது இதுக்கப்புறம் அது பவர் கைடுன்னு பேரை மாத்திரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதீத ஒரு மகிழ்ச்சி, அதீத ஒரு சந்தோஷம். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் பொழுது அந்த பலன் மிகப்பெரியதா இருக்கும். நீங்களும் கஷ்டப்பட்டு 10th தமிழ் படிச்ச மாதிரி இங்கிலீஷும் நல்லபடியா படிச்சீங்க. இப்போ வரைக்கும் அந்த 1 மார்க்ஸ் அந்த ஆன்சர் கீழே பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் நல்ல கமெண்ட், எங்க பசங்க நல்லபடியா எழுதியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் சொல்றோம்ல, ஒரு பேர் ஆனந்தம் பத்தியா, நம்ம உழைப்பை போட்டு 2 நாள் 3 நாள் 4 நாள் உட்காந்து படிச்சதுக்கு பிள்ளைங்களுக்கு ஏற்ற ஒரு பெரிய பலன் கொஸ்டின் பேப்பர்ல எல்லா செக்ஷனும் ஓவரால் கம்ப்ளீட்டட். நம்ம சூப்பர் கைட் வாங்குறவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம சூப்பர் கைடை 2ஆ பிரிச்சிருந்தோம். ஓகேவா? டாப்பர்ஸ் வித் ஸ்லோ லேர்னர்ஸ். தமிழ் மீடியம் பசங்களுக்காக தான் மெயினா ஸ்லோ லேர்னர்ஸ் பிரிச்சதா இருந்தாங்க. ஏன்னா அவங்க செலக்டிவா அந்த பேராகிராஃப் கொடுத்ததா இருக்கட்டும், ஷார்ட்டா கொடுத்ததா இருக்கட்டும், அவங்களுக்கு பிக்சர் ரைட்டிங் கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கீ பாயிண்ட்ஸ் மார்லோட கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே அதுல இருந்தா நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம பின்னாடி இருந்து அப்படியே 8 மார்க்ல இருந்து பார்த்தா எல்லா செக்ஷனுமே நம்ம சூப்பர் கைட்ல நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நேற்று லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம மெமரி போய் சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் ஆச்சு படிச்சுக்கோங்கடா எல்லாத்துலயுமே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி லாஸ்ட் யூனிட்ல இருந்தா கேட்டிருந்தாங்க. அதுமே ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸே கேட்டுட்டாங்க. நான் சொல்லும் போது சொன்னேன், நீ இப்ப வரைக்கும் படிக்காத இருக்கியா? லாஸ்ட் அதான் நீ லைவ் பார்த்தவங்களும் தெரியும். நானும் அதுக்கப்புறம் அந்த திவ்யா அவங்களும் பேசிட்டு இருக்கோம். நாங்க சொன்னாங்க. சொல்லும் போது சொன்னோம், நீ இப்ப வரைக்கும் ஒன்னும் படிக்காத இருக்குன்னா ஃபர்ஸ்ட் தைரியம் படிச்சுக்கணும் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் படிச்சுக்கணும்னு சொன்னோம். ப்ரீவியஸ் வீடியோலயுமே சொல்லியிருந்தோம். நான் பசங்க லாஸ்ட் டேல தான் நான் மெமரி போய் நான் படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எல்லாருமே ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் தான் படிக்க வச்சேன். அதே மாதிரி அதுல இருந்தே வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகேவா? அதே மாதிரி 8 மார்க்குமே நம்ம சொன்னோம். நான் சொல்லும் போது என்ன சொன்னா, டெம்பஸ்ட்ரி ஜிக்ஸாக் சொன்னேன் நான். ஓகே, அது கண்டிப்பா 2ல இருந்து ஒரு 8 மார்க் வந்துடும் சொன்னேன். அதுக்கப்புறம் லாஸ்டா ஒண்ணுமே சொன்னேன், டெம்பஸ் ஜிக்ஸாக் இல்ல அந்த ஓலாண்டு கேட்டுக்கோங்க, அடிக்கடி கேக்குறாங்க அந்த கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தா ஜிக்ஸாக் கேட்டுருந்தாங்க. ஓலாண்டு அந்த ஃபீட் அதுமே நம்ம 3 சொன்னோம்னா 3ல இருந்து 2. ஓகே, 2 கொஸ்டின்ஸ்மே வந்துச்சு. அதே மாதிரி நம்ம சூப்பர் கைட்ல நீ சூப்பர் கைட்ல மட்டுமே படிச்சிருந்தா கூட போதும். உனக்கு 1 மார்க்ஸ் முதல் கொண்டு எல்லாமே உனக்கு டீடைல்டா எல்லாமே உனக்கு வந்துச்சு. ஓகேவா? எல்லா செக்ஷனுமே உனக்கு கவர் ஆயிடுச்சு. அப்ரிசியேஷன் கூட எல்லாமே உனக்கு கவர் ஆயிடுச்சு. கிராமர் பார்ட்ஸ் எல்லாமே அதுல இருந்தே கவர் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ரோட் மேப் எல்லாமே நம்ம கொடுத்த அந்த இன்சை வச்சு எழுதியிருந்தாலே எல்லாமே எழுதிட்டு இருக்கலாம். ஓகேவா? பேப்பர் என்ன கேட்டா ஈஸி. பேப்பர் செம்ம ஈஸியா இருக்கிறது. 4 days டைம் கொடுத்தாலுமே நீ நம்ம சூப்பர் கைட்ல படிச்சிருந்தா எல்லா பசங்களுக்கும் ஈஸியா தான். ஏன்னா இந்த 1 மார்க்ஸ் பேப்பர் இப்ப இந்த வீடியோ நம்ம மேக் பண்ண கரெக்டா 2 o'clock. இன்னும் நிறைய பேர் இப்பதான் எக்ஸாம் முடிச்சு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு பிரைவேட்டா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் கிட்ட சார் வேலை எழுதிருக்கோம், சூப்பர் கைட் பயங்கரமா இருந்துச்சு, தரமா இருந்துச்சு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே சொல்லிட்டு. உங்களோட உழைப்பின் பலனுக்கு நீங்க எக்ஸாம் எழுதிட்டு அது கொடுக்குற ஒவ்வொரு ரிவ்யூமே எங்களை இன்னுமே பூஸ்ட் பண்ணுது. மேக்ஸுக்கான சூப்பர் கைட் அவைலபிளா இருக்கு, சயின்ஸுக்கான சூப்பர் கைட்ஸ் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்ல, சோசியலுக்கான சூப்பர் கைடும் அவைலபிளா இருக்கு. இந்த 3 சப்ஜெக்டும் நீங்க வேணா தாராளமா வாங்கிக்கலாம். இந்த 3 சப்ஜெக்ட் சேர்ந்து தான் தரும். சிங்கிள் சப்ஜெக்ட் கேட்காதீங்க. 3 சப்ஜெக்ட் ஒன்லி அவைலபிள் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. தமிழ் மீடியம் அவைலபிள் கிடையாது. அதே மாதிரி முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 3 சப்ஜெக்ட்டுமே நான் புக்லெட்டா கிடையாது, ஒன்லி பிடிஎஃப் தான் அவைலபிள். பழைய பசங்களுக்கு தெரியும், புதுசா பாக்குற யூவர்ஸ்க்காக சொல்றோம். இந்த சூப்பர் கைட் அப்படின்றது நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்லாம் என்ன கேக்குறாங்க, இது எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, இவ்வளவு அக்யூரேட்டா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. உண்மையிலே சொல்ல போனா இது ஒரு 10 டீச்சர்ஸோட கடின உழைப்பு தான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே உட்கார்ந்து ப்ரீவியஸ் இயருக்கு கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி எது இம்பார்ட்டன்ட், இந்த வருஷம் எதெல்லாம் கேட்க அனலைசிங் சான்சஸ் இருக்கு அப்படின்றத உட்கார்ந்து தேடி தான் பண்றோம். உண்மையிலே சொல்றோம். அது சொல்லுவாங்கல்ல, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்போம், அந்த உழைப்பு ஒரு நாள் பலனா வரும்போது அது ரொம்ப பெரிய சந்தோஷம். உண்மையிலே இந்த நாள் ஒரு பலன் நாளாலும் இன்னொரு பெரிய பலன் நாள் உங்களுடைய ரிசல்ட் டே தான். ஓகேவா? நீங்க எவ்வளவு மார்க் எடுக்க போறீங்க, நம்ம அந்த 480+20 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இப்ப கவர்மெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு எல்லாருமே மே அரசியல்வாதிகளா மே 4ஆம் தேதி வெயிட் பண்ணுவாங்களோ, 12th பசங்க மே 8க்காக எலெக்ஷன் ரிசல்ட் அவங்களுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டான 10th ரிசல்ட்டுக்கு மே 20க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உண்மையிலே அந்த நாளுக்காக நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். எங்க கிட்ட இருக்க பசங்க எவ்வளவு வாழ்ந்துக்கிறாங்களோட நீங்க எவ்வளவு எடுக்க போறீங்க நம்ம சூப்பர் கைட் வாங்கி படிக்கிறவங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே சொல்ற ஒரு பேர் ஆனந்தமான ஒரு நாள். ஒவ்வொரு நாளும் நீங்க மாற்றி கொடுக்குறீங்க. அது நீங்க கொடுக்குற பேர் ஆதரவு தான் சங்கம். இதுல நம்பி நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்மையா நல்லா படிக்கிறீங்க. இன்னும் நல்லா படிங்க. நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட்ஸ் லாங்குவேஜ் கம்ப்ளீட்டட் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். தென் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேக்ஸ் 8 நாள் லீவ் இருக்கு. இந்த 8 நாள் லீவ் நம்ம என்ன பண்ணணும், நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 8 நாள் லீவ் இருக்கு, சோசியலுக்கு நமக்கு லீவே இல்ல, 2 நாள் தான் இருக்கு, நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பேன்.
எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு குட் ஐடியா தான். எனக்கு நல்லா மேக்ஸ் வரும், நான் நல்லா போடுவேன் அப்படின்றவங்க கண்டிப்பா ஒரு 2 days என்ன பண்ணிருங்க, இதுல இருந்து எடுத்துக்கோங்க, சோசியலுக்கு எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஐ திங்க் இன்னைக்கு ஈவினிங் அண்ட் நாளை கழிச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த 2.5 days நீங்க சோசியலுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லா சோசியலா சொல்லும் போது அந்த சூப்பர் கைட் வாங்கிக்கோ. அந்த சூப்பர் கைட்ல நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு 31 கொஸ்டின்ஸ் படிச்சா அதுல இருந்து ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்துடும். பிளஸ் நீ டைம் லைன் மெம்பர்ஸ் எடுத்தா 8 கொஸ்டின் அட்டம்லாம் 40 மார்க்ஸ் வந்து நீ இந்த ஒரு 2 days 2.5 days படிச்சு டெவலப் பண்ணிட்டனா அப்ப நீ வந்து எக்ஸாம் டைம் அந்த டைம்ல கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த டைம்ல நீ 8 மார்க்ஸ் பேலன்ஸ் இருக்கு, அந்த 5 மார்க்ஸ் செக்ஷன்ஸ் நீ அதெல்லாம் முடிச்சுனா சோசியல் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதெல்லாம் இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. 8 நாள் லீவ் இருக்காங்கன்னு ஜாலியா இருக்காதீங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி எப்படி கொஸ்டின்ஸ் பேப்பர் கேட்பாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சுக்கோ. இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஈஸியா வந்துச்சு, மேக்ஸ் எப்படி கேட்க போறாங்கன்னு தெரியல. இப்போ ஒண்ணு நிறைய பேர் டவுட் வரும், எப்படி நாங்க சூப்பர் கேட் தான் வாங்கி படிக்க போறோம், அப்புறம் என்ன பயம்? சூப்பர் கேட்ல நாங்க எல்லாத்தையுமே கேதர் பண்ணி தான் கொடுக்க, ஒவ்வொரு எக்ஸாமும் அப்டேட் பண்றோம். மேக்ஸுக்கு இப்போதைக்கு எந்த அப்டேட்ஸும் இல்ல, ஏன்னா ஏற்கனவே எல்லா அப்டேட்டும் பண்ணியாச்சு, எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்டேட் பண்ணி தான் வச்சிருக்கோம். அப்படி ஏதாவது மேக்ஸுக்கு நாளைக்கோ நாளை கழிச்சு ஏதாவது அப்டேட் பண்ணா கண்டிப்பா சொல்றோம். இப்போதைக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட்ஸ் இல்லவே இல்ல, ஓகேவா? ஏற்கனவே பண்ண அப்டேட்ஸோட தான் அப்டேட் கைட்ஸ் போகுது, ஓகேவா? இன்னுமே கைட் வாங்காதவங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வாங்கினவங்க எப்படி இருந்துச்சுன்ற இதை கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க, அதை பார்த்து நீங்க தாராளமா வாங்கலாம். 3 சப்ஜெக்ட் 450 rupees தான். மேக்ஸ்க்கு ஒன்னு மட்டும் சொல்லிடலாமா சார்? இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 மெத்தட் சொல்றோம். மேக்ஸ்ல வந்து எங்களோட சூப்பர் கேட் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கும், அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸ்டேஜ் 1 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 மார்க்ஸ் உங்களுக்கு கேதர் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டேஜ் 1 பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரி கிளாஸ் 1 மார்க் சேர்த்து 30 மார்க் ஆகுது. மீதி ஒரு 30 மார்க் உங்களுக்கு ஸ்டேஜ் 1ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 70 கூட சொல்லலாம். 70 மேல வரும். நம்ம எப்பவுமே கம்மியா தான சொல்லுவோம், நம்ம வந்து அள்ளி விடுறதுல நமக்கு வேலை கிடையாது, கம்மியா தானே சொல்லுவோம், ஓகேவா? அதனால கம்மியாவே தான் சொல்றோம் நாங்க வந்து. ஆனா நமக்கு மார்க் என்ன வருது, அள்ளி வந்துருது, ஓகேவா? நாங்க எல்லா சூப்பர் கேட்டுமே 95+ தான் சொல்றோம். பட் ஆனா அது எல்லாமே சென்டம்கே ரீச் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷம். மேக்ஸ்க்கு அந்த ஸ்டேஜ் 1 எனக்கு சுத்தமா மேக்ஸ் வரல, நான் மேக்ஸ்ல பாஸ் ஆனா போதுன்ற பசங்க ஸ்டேஜ் 1ல இருக்க எல்லா சம்ஸ் வித் 1 மார்க் நீங்க 60+ கன்ஃபார்ம் எடுக்க முடியும். இல்ல சார் எங்களுக்கு சென்டம் வேணும் மேக்ஸ் அப்படின்றவங்களா, நீங்க ஸ்டேஜ் 1ல இருக்க எல்லா சம்ஸையும் போட்டு ஜியோமெட்ரி கிராஃப் 1 மார்க் படிச்சுட்டு ஸ்டேஜ் 2ல இருக்க எல்லா சம்ஸையும் போட்டீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட மார்க் 95+ கேதர் ஆகும். சார் என்ன சார் அந்த 5 மார்க் விட்டீங்கல அப்படிங்கல, அந்த 5 மார்க் கம்பல்சரி சம்ஸ், கம்பல்சரிக்கு நம்ம சூப்பர் கேட்ல சம்ஸ் கொடுத்துருக்கோம், கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம், மாடல் क्वेश्चन பேப்பர்ஸும் கொடுத்துருக்கோம், ஓகேவா? இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா வந்துரும். இருந்தாலும் இன்னும் அந்த கம்பல்சரி क्वेश्चंसக்காக ஏதாவது மேக் பண்ண முடியுமா அப்படின்றத பாத்துக்கிட்டு இருக்கோம், பாத்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த அப்டேட்டும் பண்ணல, வெயிட் பண்ணுங்க. அப்படிதான் அப்டேட் இருந்தா கண்டிப்பா இறங்குவோம். முதல்ல உங்களுக்கு தான் சொல்ல போறோம். நான் இன்னமும் சொல்றேன், சூப்பர் கேட் பை பண்ணாங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்காகவே தான் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கைடு இந்த கைடு. 10th தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வாங்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த கைடு எப்படிப்பட்ட ஒர்த்தபிளான கைடுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் 150 தான். பட் நான் 3 சப்ஜெக்ட் சேர்ந்து தான் தரும். சிங்கிள் சப்ஜெக்ட் தயவு செய்து யாரும் கால் பண்ணாத, மெசேஜ் பண்ணாதீங்க. கால் பண்ணீங்கன்னா ஒரு கால் எடுக்க மாட்டோம். அதாவது ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், 2 hours வெயிட் பண்ணணும். 1 hour to 2 hours கூட உங்க கைடு சென்ட் பண்ணுவாங்க. 2 hours டைம் கேக்குறோம், அதுக்குள்ளே சென்ட் பண்ணிடுவோம். ஒரு 2 hours டைம் தானே சொல்லுங்க. ஏன் இந்த 2 hours கேக்குறோம்னா 2 hours னா உங்களுக்கு முன்னாடியே ஒரு 200-300 பேர் பே பண்ணி வெயிட் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு அப்டேட் இருக்கும். அந்த டைம் லிமிட் எப்படி இருக்கும், சார் ஃபாஸ்ட் சார் ரீப்ளே பண்ணுங்க சார். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றோம், சூப்பர் கைட் தேவைன்றவங்க மட்டும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. சூப்பர் கைட் தேவை இல்லாம நீங்க இம்பார்ட்டன்ஸ்க்கு எங்களை கான்டாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே யூடியூப் வீடியோ இன்ஸ்டாலே நாங்க போஸ்ட் பண்றோம், ஓகேவா? தயவு செய்து அந்த பிடிஎஃப் கேட்டு தயவு செய்து எங்களை கான்டாக்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஏன்னா அது எல்லாமே இன்ஸ்டால போட்டு யூடியூப்ல போட்டுருக்கோம். நீங்க அதை தயவு செய்து அவங்க எடுத்துக்கோங்க. அதை கேட்டு தயவு செய்து கான்டாக்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் கேட்டு மெசேஜ் பண்றோம். மேக்ஸிமம் நைட் 10 o'clock மேல மெசேஜ் பண்ணுங்க. அப்பதான் நீங்களும் என்ன பண்றீங்கன்னா ஈவினிங் 6, 7 அந்த மாதிரி டைத்துக்குலாம் மெசேஜ் பண்ணுங்க. இங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டம் இருக்காங்க, அவங்கள பாக்கணும்ல, கொஞ்சமாவது அதை யோசிச்சு செய்யுங்கன்னா 6-7 மணிக்கு நீங்க மெசேஜ் அனுப்புற ஈவினிங் டைத்துல எங்க பசங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது மெசேஜ் அனுப்பிச்சு டவுட் எக்ஸ்பிளைன் பண்ற உடனே நீங்க ஒரு மாதிரி மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. பண்ண மாட்டீங்களா, சொல்ல மாட்டீங்களா அப்படிலாம் கேக்குறீங்க. நாளைக்கு 12th வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் மேக்ஸ் எக்ஸாம், உங்களுக்கு காமர்ஸ் எக்ஸாம். அப்ப நீங்க இன்னைக்கு ஈவினிங் மெசேஜ் பண்ணாங்க எப்படி இருக்கு? நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 11th எக்ஸாம் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் எக்ஸாம் இருக்கு. நாங்க கொஞ்சம் எங்க சைடுல இருக்கிற இஷ்யூஸ் நீங்க என்ன பண்ணுங்க, யோசித்து பாருங்க. 3 சூப்பர் கேட் மட்டும் தான் கிடைக்கும். சிங்கிள் சூப்பர் கேட் கேட்டு தயவு செய்து யாரும் பே பண்ணா பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அது மட்டும் தெளிவா சொல்றேன். இங்கிலீஷ் மீடியம் ஒன்லி அவைலபிள். அதுக்கப்புறம் இது பிடிஎஃப் ஃபார்மேட் தான். நீங்க பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா 1 hour to 2 hours வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் அனுப்பிச்சிடும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டு நினைக்கிறேன். சூப்பர் கேட் வாங்கி பயனடைச்சுக்கோங்க. இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லபடியா எழுதிருப்பீங்க நம்புறேன். அடுத்து உங்களோட மேஜர் சப்ஜெக்டா இருக்கக்கூடிய மேக்ஸ் தரமா இல்லைங்க, நாங்க உங்களோட இருக்கோம். ஓகே, நல்லபடியா மேக்ஸ்லயும் படிச்சு மேக்ஸ்லயும் சென்டர் விடுங்க. அடுத்து ஒரு சயின்ஸ்லயும் சென்டர் விடுங்க, சோசியலையும் சென்டர் விடுங்க, ஓகேவா? நீங்க அந்த 480+ உங்களுடைய கனவு நினைவாகிறதுக்கு நாங்க என்ன பண்ண போறோம், எப்பயுமே உங்களோட நிக்க போறோம். யாரும் என்ன பண்ணிடாதீங்க, பயந்துடாதீங்க. நம்ம இருக்கிறோம், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.